இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலான்னு பார்த்தா திரும்ப திரும்ப அதெல்லாம் கண் முன்னால வந்து போகுதே. மந்திரி வேற மகனோட சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் கிட்ட உத்தரவு போட்டிருக்காரு. அத நினைச்சா வேற மனசுக்குள்ள பயமா இருக்கே. குந்தவை, என்னம்மா? என்ன ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லம்மா, நீ உன் மனசுல எதையோ நினைச்சு பயந்து போயிருக்க. அது உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் ஏதாச்சும் இது வரைக்கும் உங்ககிட்ட மறைச்சிருக்கேனா? மறைச்சது இல்ல. அப்புறம் என்னம்மா? நான் ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் தானே? அதுல ஒண்ணு குழப்பம் இல்லையே. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உங்க இஷ்டத்துக்கு விரோதமா நான் இப்போது நடந்திருக்கேனா? எனக்கு இது போதுமா? அத்தை, அத்தை, குந்தவை, மாப்பிள்ள வந்திருக்காரு. வா மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. குந்தவை, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். நான் இப்பவே கிளம்பணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? அது இதுல 5 லட்ச ரூபா பணம் இருக்கு. குந்தவை கல்யாணத்துக்கு தேவையானதை பார்த்துக்கோங்க. யோசிக்காதீங்க அத்தை, வாங்கிக்கோங்க. அப்புறம் நான் மண்டபத்துல அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன். அப்புறம் துர்கா ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் குந்தவைக்கு தேவையான ட்ரெஸ், நகை எல்லாமே எடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நீங்க இந்த வீட்டு மருமக இல்ல, மக. உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அத எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க? இது துர்காவோட அக்கா கல்யாணம். இது என்னோட கடமை தானே. வா துர்கா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. நீங்க எப்ப வந்தீங்க? இங்க என்ன பண்றீங்க? அது மாப்பிள்ள இப்பதான் வந்தாரு. குந்தவைக்கு நகை வாங்குறதுக்கு 5 லட்ச ரூபா பணம் கொண்டு வந்து கொடுத்தாரு. தேங்க்ஸுங்க. இப்பதான் உங்க அம்மா சொல்லி முடிச்சாங்க. இப்ப நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இது உன் அக்கா கல்யாணம். இதுல என்னோட பார்ட் இருக்க கூடாதான்னு? இருக்கலாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்? மினிஸ்டரோட பையன் கொலை கேஸ கமிஷனர் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இனிமே அந்த கேஸ நான் தான் விசாரிக்கிறேன். நீங்க 2 பேரும் ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? குந்தவை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மினிஸ்டருக்கும் நமக்கும் ஏற்கனவே பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. இதுல நீ வேற அவரோட மகன் கொலை கேஸ விசாரிக்க போறேன்னு சொல்ற. மினிஸ்டர் ஏதாவது பிளான் பண்ணி உன்னை மாட்டி விட்டு இருந்தா? இல்லங்க, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா கமிஷனர் தான் இந்த கேஸை என்கிட்ட ஒப்படைச்சாரு. அதுல மினிஸ்டருக்கு விருப்பமே இல்ல. கமிஷனர் என் மேல நம்பிக்கை வச்சு இந்த கேஸை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவரோட நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த குற்றவாளியை நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்துறேன். அப்படி நிறுத்தல என் பேர் துர்கா இல்ல. சரி துர்கா, ஆல் தி பெஸ்ட். அத்தை, நான் அப்படியே கிளம்புறேன். அம்மா, நானும் கிளம்புறேன். அக்கா பாய். சூர்யா, வாங்க போலாம். நீங்க, நான், துர்காமா 3 பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போலாமா? பீச்சுக்கா? உண்மையாவா சூர்யா? உனக்கே எவ்வளவு டவுட்? நீ போய் துர்காமாவை ரெடியா இருக்க சொல்லு. நம்ம 3 பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போகலாம். ஐ ஜாலி ஜாலி. நான் பீச்சுக்கு போறேனே.
துர்காமா துர்காமா என்னடா செல்லம்? துர்காமா, நீங்க நானு சூர்யா 3 பேரும் பீச்சுக்கு போலான்னு சூர்யா கூப்பிடுறாரு. வாங்க பீச்சுக்கு போலாம். என்னையும் கூப்பிட்டாரா? ஆமா, நம்ம 3 பேரும் தான். வாங்கம்மா போலாம். கண்டிப்பா போலாம். ஆனா அம்மாக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். அதுக்குள்ள நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆயிடு, சரியா? ஓகே, நீங்களும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. லேட் பண்ணாதீங்கம்மா. சூர்யா அப்புறம் மனசு மாறினால் மாறிடுவாரு. சரி சரி, ஓகே, நான் வரேன், நீ போ. ம். என்ன துர்கா, தேவி மோனை எங்க ரெடி ஆயிட்டு இருக்க சொல்றா? சூர்யா பீச்சுக்கு போலான்னு சொன்னாராம். அதுவும் என்னையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிருக்காரு. அதான் தேவிமா பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சூர்யா மாமா மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் காஃபி குடிச்சு கிளம்பி. இந்தா. ஐயோ ஐயோ, சாரி துர்கா, சாரி சாரி சாரி. ஐயோ, ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ். ரொம்ப சாரி துர்கா. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீ வச்சுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். சாரி துர்கா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். மேடம், சொல்லுங்க மேடம். கைலாஷ், அந்த மினிஸ்டர் மகன் இறந்த இடத்துல அங்க எடுத்த போட்டோஸ்லாம் பார்த்தேன். சம்பவ இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் லிஸ்டையும் நான் பார்த்தேன். போட்டோல இருக்கிற ஒண்ணு இதுல மிஸ் ஆகுதே. என்ன சொல்றீங்க மேடம்? கலெக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் கரெக்ட்டா லிஸ்ட் பண்ணிருக்க மேடம். நீங்க அனுப்பின ஒரு போட்டோல ஜென்ஸ் கட்டுற ஒரு வாட்சோட ஸ்ட்ராப் அறுந்து விழுந்திருக்கு. ஆனா அது லிஸ்ட்ல இல்லையே, மிஸ் ஆயிருக்கு. சாரி மேடம், கலெக்ட் பண்ண திங்ஸ்ல வாட்ச் ஸ்ட்ராப் இல்ல மேடம். அப்ப அந்த வாட்ச் ஸ்ட்ராப் அங்கதான் இருக்கும். நீங்க உடனே அந்த இடத்துக்கு போய் அதை பாதுகாப்பா எடுங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே மேடம். ஐயோ, தேவிமா வேற பீச்சுக்கு போக ரெடி ஆயிட்டு இருப்பாங்களே. தேவிமா எங்கங்க? நீ தான் குளிச்சுட்டு ரெடியாக சொன்னியாமே, அதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. ஓகே. என்ன துர்கா, ஏதோ யோசனைல இருக்கிற? ஏன், என்னாச்சு? நீ வரலையா? நான் வரணும் தான் தேவியம்மாவை ரெடியாக சொன்னேன். ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை. என்ன வேலை? இல்ல, அந்த மினிஸ்டரோட பையன் கொலை கேஸ்ல ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு.